படத்த நாங்க பார்க்கும்போது ரொம்ப, ரொம்ப ஜாலியா இருந்தது. ஏன் அப்டின்னா, இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து ரொம்ப கிரைம் ஆக்சுவலி இருக்கு 3ஆம் கண்லயும். பட் ஸ்டில் உங்க போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? பயங்கர வைபான போர்ஷன். யார பார்த்தாலும், ஐயோ! உண்மைய பேசிட்டாங்களே! அப்டிங்கிற மாதிரி இருந்தது. உங்களோட மனசாட்சியா சந்தோஷ் பிரதாப் அவர்கள் நடிச்சிருக்காரு. சார், எப்படி சார் இது காம்போ வொர்க் ஆச்சு? இல்ல ஆக்சுவலி நான் இந்த கதை கேட்டோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்புறம் நான் படிச்சேன். உண்மையிலே ஒரு 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 இந்த மாரி பசங்கள ஆண்களுடைய உள்ள இருக்கிற ஒரு விஷயத்த அழகா பிரதிபலிச்சிருந்தாரு. ஆனா எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த படம் முழுக்க நம்ம டயலாக் பேசல. அந்த ரோல் நம்ம பண்ணிட்டா நல்லாருக்கும். அப்படின்னு மட்டும் இருந்தது. நான் சந்தோஷ் ரோல நானே பண்றேன்னேன். ஆனா டைரக்டர் தான் சொன்னாரு, "இல்ல இது டிஃபரண்டே வந்து இன்னொருத்தர் இருக்கணும். அதுவும் அவரு வந்து ஒரு 6 பேக் கூட இருக்கணும்." ஏன்னா எல்லாருக்கும் எல்லா மனுஷனுக்கும் ஆசை இல்ல. பிசிக்கா பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா, அப்போ உங்களுக்கும் அதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படின்னு. அப்ப எனக்கு சந்தோஷ் இத பண்ணுவாரா? ஏன்னா அவரு நெறைய நெகட்டிவ் ரோல்ஸ் அந்த மாரி இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பர்சனலாலாம் ரொம்ப க்ளோஸாலாம் கிடையாது. ஆனா இந்த படம் பார்த்தா அந்த படம் பண்ணும்போது தெரிஞ்சிருச்சு கரெக்டான ஆள சூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவரே அப்படித்தான். செம்ம ஜாலியான செம்ம வைபான பார்ட்டி தான் அந்த ஆளு. ஆனா ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. இந்த படம் வந்து ஒரு நல்ல சினிமா, புரொடியூசருக்கு பணம் வருது, டைரக்டருக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்குதுன்னா, அதை தாண்டி சந்தோஷ்க்கு வந்து இது ஒரு பயங்கரமான பிரேக். இந்த படத்துக்கு அப்புறம் அவரு வந்து இந்த மாரி கதைகள்ல பண்றதுக்கு அவர அப்ரோச் பண்ணுவாங்க. ஆக்சுவலா நாங்களே என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஒரு பேர் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, இந்த ஹீரோ, இந்த ஹீரோயின் நடிச்சா பயங்கர பிசினஸ் இருக்கு. அதனால அவங்க பேர் ஒண்ணு செட் பண்ணுவோம். ஆக்சுவலா எங்க 2 பேரும் இந்த பேர் வந்து சரியான பேர்ன்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் நல்ல படங்கள் வந்து அமையும் அப்படின்னு